அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை ஆஃபர் பண்ணுறதா அமெரிக்கா, ரஷ்யா 2 நாடுகளுமே சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போது அந்த 2 நாடுகளையுமே நம்ம இந்தியா கழற்றி விட்டுருக்கு. அது எதனால்? பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரெஷ் வார்னிங். பிரிக்ஸ் கரன்சியை பற்றி தான் இப்போ யாருமே பேசலையே. எதுக்காக ட்ரம்ப் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காரு? அதற்கு என்ன காரணம்? ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த போது நம்ம இந்தியாவோடு பாகிஸ்தான் மட்டும் சண்டை போடலைங்க, சீனாவும் சேர்ந்து தான் சண்டை போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் எதிராகத்தான் நம்ம நாடு சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். முதலில் 5th ஜெனரேஷன் போர் விமானம் தொடர்பானது. இந்தியா கிட்ட 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் இல்லை. இதனால் அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளுமே நமக்கு அந்த வகை விமானத்தை கொடுக்கறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அமெரிக்கா F-35A 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை தான் தயாரித்து வச்சுருக்காங்க. அந்த வகை போர் விமானத்தை தான் நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அந்த விமானத்தோட சிறப்பம்சமே ரேடார்லேருந்து மறைந்து கொள்வது தான். லோ அப்சர்வபிள் டெக்னாலஜி, அதுதான் அதனுடைய சிறப்பம்சமே. அதில் இருக்கக்கூடிய AESA ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே, அந்த ரேடார். அதுக்கப்புறமா DAS டிஸ்ட்ரிபியூட்டட் அப்பர்ச்சர் சிஸ்டம். அதுபோக EOTS எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட்டிங் சிஸ்டம். தென் HMDS ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே சிஸ்டம். இந்த மாதிரியான சென்சார்கள், ரேடார்கள் வசதி அதில் இருக்குது. இந்த சென்சார்கள் மூலமாக பெறப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டு பைலட்டுக்கு அந்த போர்க்களத்தோட ஒரு தெளிவான முழுமையான ஒரு ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் காட்சியை வழங்கும். இதன் மூலமாக துல்லியமான ஒரு விரைவான முடிவை அவரால் எடுக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய AESA அந்த சென்சார் எதிரிகளுடைய அந்த நிலத்தை துல்லியமாக அளவெடுத்து அதை வரைபடமாக மாற்றிடும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல டார்கெட்ஸையும் துல்லியமாக ஃபாலோ பண்ணும். மேலும் எதிரிகளோட ரேடார்களை தவறாக வழிநடத்தி அதற்கு தவறான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து குழப்பக்கூடியது. அடுத்ததாக DAS. இந்த அமைப்பு அகச்சிவப்பு கேமராக்களை கொண்டு விமானத்தை 360 டிகிரியில் நோட்டமிடுது. விமானத்தை நோக்கி ஏதாவது மிசைல்ஸ் வருதா அப்படிங்கிற அந்த விஷயத்தையெல்லாம் கண்டுபிடித்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நமக்கு கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு வேலையை அந்த விமானத்தில் கணக்கட்சிதமாக செய்யும். இதனால தான் அந்த F-35 விமானம் உலக புகழ்பெற்றதாக இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இது ஓகே தானே, இதை தாராளமாக வாங்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு இது ஓகேவான விமானமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அமெரிக்கா இந்த விமானத்தை சில நிபந்தனைகளோடு தான் நமக்கு விற்கிறாங்க. குறிப்பாக அந்த விமானத்தோட தொழில்நுட்பத்தை அமெரிக்கா நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களை தயாரிக்கிறதுக்கு நினைக்குது. ஆனால் அதற்கான ஒரு சரியான விமானமாக கண்டிப்பாக F-35A இருக்காது. அதற்கு அமெரிக்காவும் அனுமதிக்க மாட்டாங்க. சரி, இந்த பக்கம் ரஷ்யாவோட Sukhoi 57 நாம் அதை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு காலத்தில் இந்த விமானம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தில் நம்ம இந்தியா கூட பார்ட்னராக இருந்தவங்க தான். ஆனால் போகிற போக்க பார்த்தா விமானம் அதிக செலவு இழுத்துடுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் இதில் பார்ட்னராக இல்லை, நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் தயாரித்து முடிச்சுட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் இதில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இந்தியா சொல்லிவிட்டு அதிலேருந்து ஜகா வாங்கிட்டாங்க. இந்த நிலையில் தான் இப்போ ரஷ்யா அந்த Sukhoi 57 நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த விமானத்துடைய சிறப்பம்சங்கள், தனித்திறன் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அது இன்னும் நிரூபிக்கப்படலை. எனவே இந்தியா அந்த விமானத்தை வாங்குறதுக்கு தயங்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா சொந்தமாக 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய பணியிலும் வேற இறங்கி இருக்கு. ஆக இந்தியாவோட நோக்கம் அமெரிக்கா அளவுக்கு சிறந்த விமானத்தை உருவாக்கணும், விலை அதிகத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான விமானத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எவ்வளவு செலவில் விமானம் உருவாக்கப்பட்டாலும் அதற்கான ஒர்த்தில் அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செலவு அதிகமாகுதுன்னா அதற்கான சிறப்பம்சங்களை கண்டிப்பாக அந்த விமானம் கொண்டு இருக்கணும். சொந்த நாட்டு விமானம் அப்படின்னா நம்முடைய நாட்டோட அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி விமானத்தை நம்ம மாற்றி அமைத்துக்க முடியும், அப்கிரேட் பண்ணிக்க முடியும். விமானத்தோட சில பாகங்களை கழற்றி கூட மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அமெரிக்க விமானங்களில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி ரஷ்யா தன்னுடைய விமானங்களை இன்னுமே நிரூபிக்கலை. இதனால தான் அமெரிக்கா, ரஷ்யா இவங்க 2 பேர்த்தில் யாருடைய போர் விமானத்தை வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்தியா சொந்தமாக தயாரிக்கக்கூடிய 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை தான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தற்போது வந்திருக்காங்க.
அடுத்ததான் பிரிக்ஸ் தொடர்பானது. பிரேசிலோட ரியோ டி ஜெனிரோவில் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த மாதம் 6, 7 இந்த தேதிகளில் ரியோ டி ஜெனிரோவில் நடந்தது. அதில் எந்த மாதிரி விஷயங்களை விவாதிச்சாங்கன்னா, உலகளாவிய நிர்வாகத்தை மேம்படுத்துறது, சர்வதேச ஸ்திரத்தன்மை, அதுக்கப்புறமா இந்த ஒருதலை பட்சமான வரிகள் போடுறது, தடைகள் விதிக்கிறது, இதை பற்றியெல்லாம் தான் வந்து பிரிக்ஸ் நாடுகள் பேசியிருக்காங்க. இதை கேட்டதுமே ட்ரம்ப் எப்பவும் போல குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான வார்னிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். பிரிக்ஸ் கூட்டமைப்பை எடுத்துக்கிட்டாவே அமெரிக்கா உட்பட சர்வதேச சக்திகளுக்கு ஒரு சவாலாகவே உருவெடுத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக வேறு ஒரு நாணயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எப்போவே வந்துடுச்சு. அதுபோக வளர்ந்து வரக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் பிரிக்ஸ் நாடுகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ரொம்பவே சிக்கலாக இருக்குது. இதனால தான் டாலருக்கு மாற்றா எங்காவது பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டுட்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இப்போ அதிகமாயிடுச்சு. இதனால தான் ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அதில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் யாராக இருந்தாலும் விரைவிலேயே 10% கட்டணம் அவங்க கிட்ட வசூலிக்கப்படும். அமெரிக்காவை காயப்படுத்துறதுக்காகவே பிரிக்ஸ் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம டாலரை சீரழிக்கிறதுக்கும் வந்து அவங்க அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் டாலர் தான் ராஜா. அதை பிரிக்ஸ் அமைப்பு வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதை நாங்கள் அப்படியெல்லாம் விட்டு வச்சிருக்க போகிறது கிடையாது. நீங்கள் எங்களுக்கு சவால் விட விரும்பினா உங்களால் முடியும், ஆனால் பெரிய விலையை நீங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்களில் யாருக்கு அந்த விலையை கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கோ, தயாராக இருக்காங்களோ அவங்க வரலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கல. டாலருக்கு சவால் விடக்கூடிய நாடுகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், பிரிக்ஸ் பெரும்பாலும் பிரிந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவற்றில் சில நாடுகள் அங்கங்கே சுற்றி திரிகிறாங்க. பிரிக்ஸ் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்ககிட்ட ஒரு புத்திசாலி அதிபர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்பவுமே உங்களுடைய தரத்தை இழந்துட மாட்டீங்க. முந்தைய ஜனாதிபதி வந்து ஒரு முட்டாள் மாதிரி இருந்தார். அதனால தான் நீங்கள் வந்து தரத்தை இழந்துட்டீங்க. உங்ககிட்ட இப்போது டாலர்கள் இருக்காது. அதனால தான் டாலர் மதிப்பு குறையுது. உலகத்தரமான டாலரை நாம் இழந்தோன்னா அது உலக போரில் தோற்ற மாதிரி. புதிய வரி விதிப்புகளின்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து வரிகள் கண்டிப்பாக குவியும். அந்த தேதியில் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு பேசி முடிச்சிருக்காரு ட்ரம்ப். ஆக பிரிக்ஸ் நாடுகளுக்கு மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப் தன்னுடைய அச்சுறுத்தலை கொடுத்திருக்காரு. அடுத்ததான் பாகிஸ்தான் சீனா தொடர்பானது. சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. அது பற்றியும் சீனா பாகிஸ்தானுக்கு உதவியது பற்றியும் இந்திய இராணுவத்தோட துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தானோடு மட்டும் நாம் சண்டை போடலை, சீனாவோடு சேர்ந்து தான் நம்ம இந்தியா வந்து சண்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி அவர் பேசும்போது அவருடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா பாகிஸ்தானோட உறவு அப்படிங்கிறது வழக்கமான ஆயுத பரிமாற்றங்களையும் தாண்டி இருந்துச்சு. பாகிஸ்தானுடனான உறவை வந்து ஒரு வாய்ப்பாக சீனா வந்து எப்போவுமே நினைக்கிறாங்க. உண்மையான மோதல் ஏற்படும் போது தன்னுடைய வெப்பன்ஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு பரிசோதனை கூடமாகத்தான் பாகிஸ்தானை சீனா பார்க்குறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரின் போது எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருந்தது. அதே நேரத்தில் 2 எதிரிகள் இருந்தாங்க. உண்மையிலேயே 3 எதிரிகள் அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான் பொதுவெளியில் இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு சாத்தியமான அனைத்து சப்போர்ட்டையுமே வந்து சீனா தான் கொடுத்தது. பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற இராணுவ தளவாடங்களில் 81% சீனாவிலிருந்து வந்தது தான். சீனா தன்னுடைய ஆயுதங்களை வந்து சோதிக்க நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் அவங்களுக்கு நேரடியாகவே லேபாக மாறி இருக்காங்க. துருக்கியும் கூட கணிசமான ஆயுதங்களை வந்து கொடுத்துருக்கு. சீனாவுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு போகிறதுனால நமக்கு ஒரு வலுவான வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது எப்போதுமே தேவை அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு அந்த இராணுவ தளபதி. ஆக ஆப்ரேஷன் சிந்தூரின் போது நம்ம இந்தியாவுக்கு அந்த சண்டையை வந்து சமாளிக்கிறது எவ்வளவு டஃப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு $8.2 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை வந்து சீனா விற்பனை பண்ணியிருக்கிறதா ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக 2020 24ஆம் ஆண்டு இந்த இடையில சீனா உலகின் 4வது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராகவே இருந்திருக்கு. இந்த ஏற்றுமதியில் சுமார்
2 பங்கு அல்லது 63% பாகிஸ்தானுக்கு மட்டுமே போயிருக்கு. இதன் மூலமாக சீனா கிட்ட இருந்து அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கக்கூடிய முதல் நாடாக பாகிஸ்தான் மாறி இருக்கு. எப்போதுமே பாகிஸ்தான் அவங்க கிட்ட அதிகமான ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.